நடிகர் கிங் காங் தன்னோட மகள் திருமணத்துக்காக ஒரு பிரம்மாண்ட வீடு ஒன்றை பரிசா கொடுக்க போற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை அது வெளில பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் காம் நடிகராக வலம் வரக்கூடிய கிங் காங் தன்னோட மகளுக்கு ஜூலை 10ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் நடத்த போறாரு. இந்த திருமணத்துக்காக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே போயிட்டு நேரில் பத்திரிக்கை வச்சிருக்காரு. சென்னை அசோக் விடரில் இருக்கக்கூடிய எம்பிகே திருமண மகாலில் ஜூலை 9ஆம் தேதி வெட்டிங் ரிசப்ஷனும் ஜூலை 10ஆம் தேதி திருமணம் நடக்க போகுது. இந்த திருமணத்துல எக்கச்சக்கமான திரை பிரபலங்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கிங்காங் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வசதியான ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு சொல்லி பல மொழி திரைப்படங்கள்ல 300க்கும் மேற்பட்ட திரைப்படம் நடிச்சிருக்காரு. அது மூலயமா ஏதோ ஓரளவுக்கு கணிசமான விஷயங்களை கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காராம். அதைத்தான் தன்னோட மகளோட திருமணத்துக்காகவும் படிப்புக்காகவும் பயன்படுத்த போறாரு. குறிப்பா இப்ப தன்னோட மூத்த மகள் திருமணத்துக்காக தன்னால முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி ரொம்ப ஆடம்பரமா பண்றமோ இல்லையோ ஓரளவுக்கு என்னென்ன விஷயங்கள் திருமணத்துக்கு அத்தியாவசியமா தேவைப்படுமோ அந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணி இப்ப திருமணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தன்னோட மகளுக்கு ஒரு வீடு ஒண்ண திருமண பரிசா கொடுக்க போறதா தகவல் வெளிவந்திருக்குது. ரொம்ப பெரிய வீடு இல்லை அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வசதிகள் இருக்கிற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ற மாதிரி ஒரு வீட்டை ஒன்ன தான் மகளுக்காக வாங்க போறதாவும் அந்த வீட்டை தான் மகளுக்கு திருமண பரிசாவும் மருமகனுக்கு திருமண பரிசாவும் கொடுக்க போறதாவும் தகவல் வந்திருக்குது. கிங்காங் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாது. படங்கள் நடிச்சது மூலயமா எந்த விதமான ஆடம்பரமும் பண்ணாம ஓரளவுக்கு தான் குடும்பத்துக்காக கொஞ்சம் விஷயங்கள் சேர்த்து வச்சிருக்காராம். அந்த விஷயத்தை தான் இப்ப யாருக்கிட்டையுமே கடன் வாங்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னோட சொந்த காசை போட்டு தான் உழைப்பு மூலயமா தான் தன் மகளுக்கு திருமணம் நடத்த போறாரு. இந்த திருமணத்துக்காக திருமண பரிசா அவரு வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டை தான் மகளுக்கும் மருமகளுக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஜூலை 9 அப்புறம் 10 தேதிகளில் வரக்கூடிய இந்த திருமண விழாவில் எந்தெந்த பிரபலங்கள் கலந்துக்க போறாங்க, என்ன மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, சாந்தி டாக்கீஸ் தயாரிப்புல யதார்த்தமான கதைக்களத்தை உருவான திரைப்படம் தான் 3 BHK. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி வந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை 8 தோட்டாக்கள் பட இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கியிருந்தாரு. சரத்குமார், சித்தார்த், தேவயானி, மீதா ரகுநாத் சொல்லி இவங்க எல்லாருமே இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க. மிடில் கிளாஸ் மக்களோட வாழ்க்கையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் அமோக வரவேற்பு வாங்கி வந்துட்டு இருக்குதாம். நல்ல ரீச் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 3 BHK திரைப்படம் முதல் நாள்ல இருந்தே வசூல்ல பட்டையை கிளப்பி வந்துட்டு இருக்குது. 3 நாட்கள் இந்த திரைப்படம் ரீசெண்டா 4.1 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இப்ப திரைப்படம் 4 நாட்கள்ல பாக்ஸ் ஆபீஸ்ல கலந்துக்கும் போது எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி அபிஷியலா வெளியிட்டிருக்காங்களாம். அதன்படி இந்த திரைப்படம் 4 நாட்கள்ல உலக அளவுல 6.5 கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருக்குது. இந்த வீக்கெண்டை கடந்து போச்சுன்னா கட்டாயம் ஒரு 10 கோடி ரூபாய் வந்து வசூல் செய்ய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.